ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் மணிவண்ணன். நான் வெல்னஸ் கோச்சாக ப்ராக்டிஸில் இருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு எல்லாருமே நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ தெரிஞ்சிருப்பீங்க வெயிட்டு எதனால் ஏறுன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ தண்ணியோட மகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். தண்ணி குடிக்காமல் இருக்குதுன்னா ஹைட்ரேட் இல்லாமல் போகணும். பாடியில் தண்ணி அதிகமாக குடித்தா என்ன நடக்கும்னா, ரத்தத்தில் உப்போட அளவு, சோடியத்தோட அளவு குறைஞ்சிரும். அதனால் தலைவலி வரும், மயக்கம் வரும், வாந்தி வரும், மண்டை எரிச்சல் கூட நடக்கும். இது மாதிரி அறிகுறிகள் தோணும். இந்த அறிகுறிகளுக்கு காரணம் ஹைப்போனோட்ரிமியா அப்படின்ற நிலை உருவாகும். இது மூளையை போய் பாதிக்கும். நம்ம தண்ணி எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் எடைக்கு ஏற்ப அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். தண்ணீர் ஆரோக்கியத்துக்காக குடிக்கணுமா இல்லை வேஸ்டேஜுக்காக குடிக்கணுமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, தண்ணி ஏன் குடிக்கணும், எப்போ குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கிட்னி பேஷண்ட் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், அண்ட் தென் சுகர் பேஷண்ட் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தெரிஞ்சுக்கணுன்னா